ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம தோட்டத்தில் நிறைய காய்கறிகள் அறுவடைக்கு ரெடியாக இருக்குது. இப்போ அதெல்லாம் அறுவடை பண்ண போகிறோம். சம்மரே வரல இன்னும். ஆனால் அதுக்குள்ளவே பார்த்தீங்கன்னா ஆரம்பமே அமர்க்கலமாக வெயில் மண்டையை பொழக்குது. மணி 11 ஆகுது. இந்த வெயிலே நிற்க முடியல. வாங்க போய் சீக்கிரம் அறுவடை பண்ணிவிட்டு உள்ளே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், அறுவடை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பாருங்கள், இந்த செம்பருத்தி பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது வந்து ஒரு அடுக்கு ரகம். நல்லா பெருசாக வரக்கூடிய பூக்கள் தான். ஆனால் எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா மாவு பூச்சி பாருங்கள். இந்த மாவு பூச்சியால் தான் இது வந்து பூ வந்து கொஞ்சம் குட்டி குட்டியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். நல்லா பெரிய சைஸ் வரக்கூடியது. இப்போ நம்ம வீடியோவோட ஸ்டார்டிங்கில் பார்த்த அந்த பெரிய ரெட் கலர் செம்பருத்தி மாதிரி பெருசாக வரக்கூடிய ஒரு ரகம் தான் இது. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான அறுவடையை இந்த கோவக்காயிலேருந்து ஆரம்பிச்சிருவோம். இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு அறுவடை. நம்ம தோட்டத்தில் கோவக்காய் நடவு பண்ணி இதுதான் முதல் அறுவடை. இது வந்து மலேசிய நீட்டு கோவக்காயின்னு சொல்லி ஒரு ரகத்தை தான் வாங்கியிருக்கேன். கட்டிங்காக வாங்கி நடவு பண்ணது தான். இப்போ வந்து நல்ல அறுவடை ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், சூப்பராக காய்ச்சிருக்கு. நல்லா அப்படியே லைனாக தொங்குது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 2.5 மாதம் தான் ஆகியிருக்கும். 2.5லேருந்து ஒரு 3 மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளவே நல்லா கொடிகள் வளர்ந்து நல்லா காய்க்க ஆரம்பிச்சிருக்கு. கோவக்காய்க்கு அடுத்ததாக அறுவடையில் இந்த பிளாக் பியூட்டி கத்திரிக்காய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வெயில் அப்படியே பளபளன்னு இருக்குது. கத்திரிக்காய் பார்க்குறதுக்கே இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சால் சொல்லுங்கள். இது எனக்கு பிளாக் பியூட்டி கத்திரிக்காயானே டவுட்டாக இருக்குது. ஏன்னா பிளாக் பியூட்டி வந்து கொஞ்சம் ஓவல் ஷேப்பில் வரும். நல்ல டார்க்கான பர்பிள் கலரில் இருக்கும். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்மக்கிட்ட இதுக்கு முன்னாடி ஒரு ராட்சச கத்திரிக்காய்னு ஒரு வெரைட்டி வச்சுருந்தேன். நம்ம சேனல் ஆரம்பித்த புதுசில் நிறைய காய்கள் அறுவடை பண்ணியிருப்பேன். ரொம்ப பெரிய சைஸில் இருக்கும். இதை விட ஒரு 3 மடங்கு பெரிய சைஸ் இருக்கும். அந்த வெரைட்டியோன்னு எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குது. இது வந்து ஏன் சின்னதாக இருக்குன்னா, ஒரு க்ரோ பேக்கில் வச்சதால சின்னதாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் நான் நிலத்தில் வச்சுருந்த செடிகளில் பெரிய பெரிய காய்கள் வந்தது. அடுத்ததாக இன்னொரு ஊதா கத்திரிக்காய். அப்படியே அண்ணாமலை கத்திரிக்காயும் பறிச்சிருவோம். இந்த செடி 3 வருஷமாக தொடர்ந்து நம்மக்கிட்ட இருக்குது. பார்த்திங்கன்னா இந்த கட்டை எவ்வளோ பழசாக இருக்குது பாருங்கள். இந்த செடியோட தண்டு பகுதி பார்த்திங்கன்னா எவ்வளோ காஞ்சி போன மாதிரி இருக்குது. ஆனாலும் ஒரு கிளை பார்த்திங்கன்னா நல்லா தளிர்த்து வந்து நிறைய பிஞ்சுகள் கூட வச்சுருக்கு பாருங்கள். அடுத்ததாக செரி தக்காளி, இந்த பெங்களூர் தக்காளி, அடுத்ததாக இந்த அழகான லைபீரியா தக்காளி, இதெல்லாம் இங்கேருந்து அறுவடை பண்ணிவிட்டு மொத்தமாக காமிக்கிறேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா வரிக்கத்திரி. வரிக்கத்திரியில் இந்த ஒரு காய் வந்து நல்லா முத்திருக்கு. விதைக்காக விட்டுடலான் இருக்கேன். காயும் பார்த்திங்கன்னா நல்லா ஷேப்பு சைஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது. அதனால் இது விதைக்கு விட்டுடலாம். இதுலேருந்து ஒரு 2-3 தடவை அறுவடை பண்ணிட்டோம். அதனால் இப்போ நம்ம விதைக்கு விடலாம். இந்த மாதிரி குட்டி காயெல்லாம் கொஞ்சம் பறிச்சிருவோம். அடுத்ததாக வேங்கரி கத்திரி. க்ரோ பேக் கார்டனில் அறுவடையை முடிச்சுட்டு இப்போ அடுத்ததாக வெளியில் இருக்க தோட்டத்தில் ஃபஸ்ட்டு தக்காளி அறுவடை பண்ணிவிடுவோம். பாருங்கள், நிறைய தக்காளி சூப்பராக காய்ச்சி தொங்குது. இதோட இதில் 2-3 அறுவடைக்கு மேலே எடுத்துட்டோம். இப்போது நிறைய காய்கள் சூப்பராக வந்திருக்கு. அந்த செடி இல்லாமல் இன்னும் புதுசாக நிறைய செடிகள் காய்கள்லாம் வச்சுருந்தது இப்போ எல்லாமே பழுக்க ஆரம்பிச்சிருக்கு. பாருங்கள், அப்படியே கொத்து கொத்தாக இருக்குது. பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அறுவடையில் அடுத்ததாக இந்த தகதகன்னு மின்ற இந்த லைபீரியா தக்காளி பாருங்களேன். வெயில் எவ்வளோ அழகாக ஜொலிக்குது. தக்காளி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஒரு அழகு செடிக்காகவே இந்த தக்காளி, இந்த காயினுடைய அழகுக்காகவே இதை வளர்க்கணும். அவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. ஏதோ பிளாஸ்டிக் பொம்மை மாதிரி, மெழுகு பொம்மை மாதிரி இருக்குது பாருங்களேன். எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. இப்போ இது ஃபுல்லாக நான் அறுவடை பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இந்த ஒரே செடியில் எவ்வளோ காய் இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக நிறைய காய்கள் இன்னும் பழுக்காமலும் இருக்குது. நிறைய பழுத்த பழங்களும் இருக்குது. அறுவடை பண்ணிவிட்டு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக அவரைக்காய் தான். அவரைக்காய் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டைம் ஆகும் பறித்து முடிக்கிறதுக்கு. அதையும் நான் மொத்தமாக வச்சு காமிக்கிறேன். பார்த்திங்கன்னா இதில் நிறைய அறுவடை முடிஞ்சு இப்போ கொஞ்சம் காய்க்கிறது வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஏன்னா வெயிலோட தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்குது. காய்களும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வருது. ஆனால் இதில் இப்போ வந்து அறுவடை பண்ண வரைக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக தாராளமான அறுவடை தான் இந்த தடவை. அவரைக்காய் நல்ல அட்டகாசமாக விளைஞ்சிது. இதோட சீட்ஸும் இப்போ நிறைய ரெடியாக இருக்குது. பார்த்திங்கன்னா இங்கே பக்கத்தில் ஒரு புங்க மரம் இருக்குது பாருங்கள். அதில் ஃபுல்லாக இந்த அவரை கொடிகள் காய்ச்சது எல்லாமே விதைக்காய் தான். ஏன்னா பறிக்கவே முடியல. ஏன்னா மரத்தோட உச்சி கிளை வரைக்கும் போய் காய்ச்சிருந்தது. இப்போ கூட பார்த்திங்கன்னா நிறைய விதை வந்து காஞ்சி போய் தொங்கிட்டு இருக்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து விதைகள் ரெடியாக இருக்குது. விதைகள் தேவைப்படுறவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நான் அறுவடையை முடிச்சிடுறேன் இந்த அவரைக்காய்களை. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக வரிக்கத்திரி பாருங்கள். இந்த செடியிலையும் நிறைய காய்கள் இருக்குது. அடுத்ததாக ஒரு வேங்கேரி கத்திரி. இது இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு காய். ஐயோ, செம முள் இருக்குது. கட் பண்ணி எடுத்துக்கலாம். இலையில கூட முள் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் பாருங்கள் எப்படி ஷார்ப்பாக இருக்குன்னு. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக கொஞ்சம் செடி அவரை. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக இந்த நீட்டு கத்திரி. இதுலேயுமா கூட லேசாக முள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்களேன், நல்லா ஷார்ப்பாக தெரியுது. ஐயோ, கை வைக்கும் போதே குத்துது. ஃப்ரெண்ட்ஸ், அறுவடையில் ஃபைனலாக இப்போ வந்து சொரக்காய் ஒன்று பறிக்க போகிறோம். பிஞ்சாக தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா நீட்டு ரக சொரை. இந்த தடவை சொரக்காய் அறுவடை வந்து கொஞ்சம் சுமார் தான் நம்ம தோட்டத்தில். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக முடிகிற டைமில் ஒரு பெரிய காய் ஒன்று காய்ச்சிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக அறுவடை ஃபுல்லாக முடிச்சாச்சு. இன்னமும் முடியல. ஆனால் என்னால் முடியல அறுவடை பண்ணுறதுக்கு. அவ்வளோ வெயில் அடிக்குது, தாங்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த அறுவடையெல்லாம் மீதியை பார்த்துக்கலாம். இப்போ என்னென்ன அறுவடை பண்ணியிருக்கோன்னா பாருங்க, ஒரு கூட நிறைய லைபீரியா தக்காளி, அடியில் கொஞ்சம் செரி டொமேட்டோ இருக்குது, நாட்டு தக்காளி இதெல்லாம் இருக்குது.
அதோட இந்த ஜாம் தக்காளிங்கிற ரகம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நல்லா காய்ச்சிட்ருக்கு நம்ம தோட்டத்தில். சூப்பரான அறுவடை. ஒவ்வொரு அறுவடையிலுமே 2 கிலோவுக்கு மேலே தான் காய்க்குது. அந்தளவுக்கு சூப்பராக காய்க்கக்கூடிய ஒரு ரகம். வழக்கமாக ஒரு சில செடிகள் இந்த மாதிரி சைஸில் ஒரு ஷேப்பில் தக்காளி காய்க்கும். ஆனால் இந்த அளவுக்கு கொத்து கொத்தாக காய்ச்சி நான் பார்த்ததில்ல. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம தோட்டத்தில் இப்படி காய்ச்சிருக்கு. அடுத்ததாக பச்சை மிளகாய். ஃபஸ்ட்டு அறுவடையாக நம்ம கோவக்காய் தான் அறுவடை பண்ணோம். இந்த அறுவடையிலேயே ஃபஸ்ட்டு நம்ம தோட்டத்துலேயே இப்போ தான் முதல் முறையாக கோவக்காய் அறுவடை பண்ணது. அடுத்ததாக கத்திரிக்காயிலே ஒரு 5 ரகத்துக்கிட்ட இருக்கும். அடுத்ததாக ஒரு சொரக்காயை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து வெயில் ஆரம்பிச்சிருச்சு. இருந்தாலும் காய்கள் வர்றது காரணம் நல்லா தண்ணி விடணும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் செடிக்கு வேரில் எப்பயும் ஈரம் இருக்கிற மாதிரியே பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போவும் கூட காய்க்கும். அப்படி தான் நானும் தண்ணி விட்டுட்டே இருந்தேன். பார்த்திங்கன்னா சூப்பராக ஒரு காயும் அறுவடை பண்ணியாச்சு. அடுத்ததாக ஒரு கூடை நிறைய அவரைக்காய். இது எவ்வளோ பறித்தாலும் ஒரு அறுவடையில் முழுசாக பறிக்க முடியறதில்ல. அந்த அளவுக்கு காய்கள் நல்லா காய்ச்சிக்கிட்டே இருக்குது. இப்போ வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இருந்தாலுமே இந்த வெயிலில் பறிக்க முடியலன்னு இவ்வளோ தூரம் பறிச்சுட்டு வந்துட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த அறுவடை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.